ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறோம். இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து உம்மை துதித்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் வேதத்தை வாசித்து கர்த்தாவே உமக்குள்ளாக ஆவியிலே களிகூற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும். இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். சங்கீதம் 68:7. தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில். Psalm 68:7. தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று. நம்முடைய தேவன் யார்? நமக்கு முன்னே செல்லுகிற தேவன். இயேசுவை குறித்து யோவான் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே விதமாய் நாம் வாசிக்கிறோம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அவர் Lord is the good shepherd. He goes before us. He has already set an example for us. எபிரேயர் 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். We read in Hebrews chapter 6 verses 19 and 20. எபிரேயர் 6:19-20. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாக இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட், who is our eternal chief priest. He is our forerunner. He has gone into the veil. அந்த திரைக்குள்ளாக அவர் பிரவேசித்திருக்கிறார். It shows the most holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிதாவுக்கு முன்பாக தம்முடைய சொந்த இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு நமக்காக பிதாவினிடத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறார். He is our forerunner. We have to walk behind him. நாம் தேவ இயேசுவுடைய சத்தத்தை கேட்டு வேதத்தை வாசித்து அவர் பின்பாக நாம் செல்ல வேண்டும். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனத்திலே விதமாய் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு. Exodus 13 and verse 21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். நான் பாடுவோம் இல்லையா, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள் தேவன் நமக்கு முன் சென்றபடினால்தான் நம்மாலே இந்த கிறிஸ்துவ ஜீவியத்திலே அவருடைய சத்தத்தை கேட்டு நம்மால் அவருக்கு பின் செல்ல முடிகிறது. இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நம்ம பார்க்கும் பொழுது மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் என்று சொல்லி வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் அவரை முன் செல்ல அனுமதித்து அவருக்கு பின்பாக நாம் போகும்பொழுது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லும் பொழுது நிச்சயமாகவே நல்ல மேய்ச்சலை நாம் கண்டடைய முடியும். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துவார். மரணங்களின் பள்ளத்தாக்கின் வழியாக நம்மை நடத்தி கொண்டு போனாலும் அவருடைய கோலும் அவருடைய வசனம் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவன நாளெல்லாம்
நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்வார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஆண்டவரே முன் சென்று ஆண்டவரே நீ சொன்னீரப்பா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று சொன்ன தேவனப்பா, நன்றி அப்பா நன்றி அப்பா. இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களை நடத்தி கொண்டு வந்த எல்லா வழிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு முன் சென்று எங்களுக்கு பாதை காண்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.